delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தலைமை சைலண்டாகவே இருக்கே, வெளிப்படையாக எதுவும் பேச மாட்டாங்களே, என்ன காரணம்? தலைமை வெளிப்படையாக இல்லை அப்படின்றது உண்மைதான். ஆனால் ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியும். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு எப்படின்ற முறையில் அவர் இந்த ஆங்கிளை முன்வைக்கிறாரு. அதனால தான் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரையும் அனுமதிச்சிருக்கிறாரு. மோடி அமித்ஷா தேர்தலுக்காக எத்தனை தடவை வந்துட்டு போயிட்டாங்க, ராகுல் காந்தி வரைக்கும் எத்தனை முறை வந்திருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் மக்கள் நலனை மறந்துவிட்டு, இந்தியா கூட்டணியின் நலனை மறந்துவிட்டு, வட இந்தியாவில் பழைய பெருச்சாளிகளை நீக்கிவிட்டு ஒரு யங் பிளட்டை கொண்டு வந்து அவங்கள ஐடியாலஜிக்கலாக அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி டீச் பண்ணி அப்படி ஒரு புது வார்ப்பை உருவாக்கணும். அப்போ ராகுல் காந்தி வட இந்தியாவில் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், தென்னிந்தியாவிலே நம்ம ஸ்ட்ரென்த்தை கூட்ட முடியுமா? இந்த தொடர் தோல்விகள்னால நம்ம மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம மட்டும் தொடர்ந்து இந்துவா எடுத்து பேசுகிறோம், நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்துட்டாரா? தற்கொலை பாதைக்கு சோனியா காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்காவோ தயாராக இல்லை. அவங்க ஒரு நீண்டகால நோக்கம் 2029 பாராளுமன்ற தேர்தல், இதை மனதில் வைத்து கொண்டு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ராகுல் காந்தி அந்த தொடர் தோல்விகள் சரிவுகள் காரணமாக சரி பேசி பாருங்கள், நமக்கு எதாவது கிடைக்குமா பார்ப்போம் அப்படி ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நடப்பு அரசியல் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், அரசியல் கட்சிகள் கூட்டணி, சீட் ஷேரிங் அதுன்னு பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு எலெக்ஷன்ஸை ஒட்டி. இதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலைக்குமா இல்லை சிதறி போயிடுமா அப்படின்றது குறித்து ஆயிரக்கணக்கான பார்வைகள் சோஷியல் மீடியா முழுக்க நம்ம பார்க்க முடியுது. என்னுடைய கேள்வி என்னென்னா சார், ஒரு தரப்பு எப்பயுமே காங்கிரஸில் 2-3 தரப்பு இருக்கும். ஒரு தரப்பு திமுக கூட்டணி வேணுங்கிறாங்க, இன்னொரு தரப்பு புதுசாக வர கட்சி தாவேக்கா அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தலைமை சைலண்ட்டாகவே இருக்கே, வெளிப்படையாக எதுவும் பேச மாட்டாங்களே, என்ன காரணம்? தலைமை வெளிப்படையாக இல்லை அப்படின்றது உண்மைதான். ஆனால் ஒரு முடிவில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனால் ஊடகங்களில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு முரண்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த காங்கிரஸும் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரம் வேணும்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு பிம்பம் கட்டியமைக்கப்படுகிறது. அது உண்மை இல்லை. ஓகே. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறது மாணிக்கம் தாகூர், அடுத்தது பிரவீன் சக்கரவர்த்தி. மாணிக்கம் தாகூர் அங்கே காங்கிரஸினுடைய கொறடாவாக லோக்சபாவில் இருக்கார். பிரவீன் சக்கரவர்த்தி தரவுகள் பகுப்பாய்வு தலைவராக ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கார். இந்த எஸ்ஐஆர் எக்ஸ்போசர்லாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அவருடைய டீம் இருக்குது. அந்த வகையில் அவர் தமிழ்நாட்டில் டேட்டா ஏதாவது கொடுத்து, டிவிக்கு இந்த டேட்டாலாம் கொடுத்து ராகுல் காந்திகிட்ட பேசியிருக்கலாம். இதெல்லாம் நான் யூகமாக சொல்கிறேன். ஓகே, சரி, அப்போ இதை வச்சு நம்ம ஒரு டஃப்பாக பார்கெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்கள், அதன் பிறகு மாணிக்கம் தாகூர், ஓரளவு ஜோதிமணி கூட இப்போ பேசல அவங்களும் ரீசெண்டாக. அந்த 10 எம்பிக்கள் பாண்டிச்சேரியும் சேர்த்து 9 எம்பிக்கள் இதை பற்றி வாயை திறக்கலை. ப. சிதம்பரம், கோபண்ணா, பீட்டர் அல்ஃபோன்ஸு, திருநாவுக்கரசு, இது பாண்டி மூத்த தலைவர்கள் எல்லாருமே திமுக கூட்டணி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்வ பெருந்தகையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய குரலை வைத்து கொண்டு காங்கிரஸ் இரு பிரிவாக பிளந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறது முதல்ல தவறு. ஆனால் இது மேலிடம் அனுமதிக்குதா அப்படின்னு சொன்னால் இது அனுமதிக்குது அப்படின்றது உண்மை. ஓகே. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மேலிடத்துலேயே ஒரு பிரிவு இருக்குது. ஒரு ஓல்டு காங்கிரஸ்ன்னு சொல்லக்கூடிய சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, ப. சிதம்பரம், இவங்க போன்றவர்கள்லாம் திமுகவினுடைய கூட்டணி தான் நமக்கு பிஜேபி எதிர்கொள்வதற்கு சிறப்பான கூட்டணி, அவங்களோட போகிறது தான் கரெக்டாக இருக்குன்ற முடிவில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இது வெளிப்படையாக வரலை. ஹை கமாண்டில் ஒரு ஒத்த கருத்து இருந்துச்சுன்னா நேரம் வெளியே வந்திருக்கும். அதுலேருந்தே அப்படி ஒரு பிரிவு இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியும். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு எப்படின்ற முறையில் அவர் இந்த ஆங்கிளை முன்வைக்கிறாரு. அதனால தான் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகூரையும் அனுமதிச்சிருக்கிறாரு. இப்போ இவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு இவங்க கேட்குறாங்களே. இப்போ 18 எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இருக்கிறாங்க, 10 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி காங்கிரஸுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சைஸபிளாக ஒரு நம்பர் வந்ததுக்கு காரணம் திமுக. இப்போ இந்தியா கூட்டணிக்கு ஒரு 40 எம்பிக்கள் கணக்கு தமிழ்நாட்டில் இருந்து தான் போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இதை விட்டு நாங்கள் தாவேகாவுக்கு போகிறோம் அப்படின்னு இருவர் சொல்கிறது இருக்கு இல்லையா, அது எந்த வகையிலையும் ஒரு ஐடியாலஜி சம்மந்தப்பட்டது அல்ல. இப்போ இந்த தேர்தலே எப்படி மாறிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு கொள்கை, பாலிசி, சித்தாந்தம், ஆட்சியியல், நிர்வாகம் இது சார்ந்து பேசுவதற்கு பதிலாக இந்த மாதிரியான கூட்டணி அவர் வருவாரா, போவாங்களா, சேருவாங்களா, ஒரு அரண்மனையினுடைய சதி புரட்சிகள் இருக்கு இல்லையா, அது பற்றி பேசுகிறதா இது மாறிப்போச்சு. இப்போ இந்த காங்கிரஸில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிலருடைய டிமாண்டு வந்து என்ன? அதிகாரத்தில் பங்கு. இப்போ இந்த 18 எம்எல்ஏக்கள் தங்களுடைய தொகுதியில் இதெல்லாம் வந்து செய்யணும்னு அரசுகிட்ட திமுகவிடம் கேட்டு நடைபெறாமல் போயிடுச்சுன்னா அப்படி இல்லை. இவங்க கேட்ட எல்லாத்தையுமே திமுக அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கிறது. ஸ்டாலின் வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அப்போ எம்எல்ஏ அப்படின்றதே ஒரு அதிகாரம் உள்ள பதவி தான். நீங்கள் எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா அது அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எம்எல்ஏவாக இருக்கிறதுனால சட்டசபைக்கு போகிறீங்க, உங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க. ஃபார்ச்சுனர் கார் வச்சுருக்கீங்க. ஆமாம். திமுக அரசாங்கம் அதை நிறைவேற்றி கொடுக்குது. அப்போ நீங்கள் வந்து மந்திரியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ தொகுதிகளுக்கு தானே செய்ய போகிறீங்க. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தன்னோட கூட்டணி கட்சி மட்டுமல்ல, தங்கள் வெற்றி பெறாத தொகுதிகள்லேயும் பல திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. அது கோவை பகுதியிலே வந்து பார்த்துருக்குறோம். இப்போ கோவை மெட்ரோ கேட்டதாக இருக்கட்டும், அங்கே வந்து பெரியாரா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கிறதா இருக்கட்டும், அந்த மேம்பாலம் உள்ளிட்டு பல திட்டங்களை வந்து அவங்க அங்கே தோற்றாலும் வந்து செஞ்சுருக்காங்க. அப்படி ஒரு பார்ஷியாலிட்டி அவங்க பார்க்கல. அப்போ பின்னையே இப்படி வந்து கேட்குறாங்க. இதில் வந்து ராகுல் காந்தியினுடைய மைண்ட் செட் அப்படி மாறுவதற்கு என்ன காரணம்? இதே சேனலில் ராகுல் காந்தி எப்படி ஒரு பட்டத்து இளவரசராக இருந்து மக்கள் நலனை நோக்கி மக்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொண்டு பிஜேபிக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை பேசுகின்ற ஒரு நபராக எப்படி மாறினார் அப்படின்னு நானே வந்து பேசியிருக்கிறேன். இவர் பால்கனியிலேருந்து கீழே தரைக்கு வந்து வந்திருக்கிறாரு. ஆனால் தரையில் இருந்த மோடியை வந்து பால்கனிக்கு போய் ஒரு மூடுண்ட ஒரு மாளிகையினுடைய அந்தப்புறத்தில் வாழ்கிறவராக மாறி போயிட்டார். அவர் பிரச்சாரக்காரந்து போனவர் தானே. இவர் ஒரு வாரிசு குடும்பம், பணக்கார குடும்பம், ஒரு இளவரசர்ன்ற தகுதியிலேருந்து வந்திருக்கிறாரு. போன தேர்தலில் வந்து அவர் பேசின பிரச்சாரங்களாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸை பிஜேபியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறாரு. சமூக நீதியை தனது தேர்தல் அறிக்கையில் வந்து கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணமாக ராகுல் காந்தி வந்து இருந்தார். ஆனால் என்ன பிரச்சனை, யதார்த்தம், ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2014, 2019, 2024 இந்த 3 இதுலேயுமே காங்கிரஸினுடைய எண்ணிக்கை வந்து 2014 44 மோசமான தோல்வி, 2019 52 சீட்டு, கூட்டணி கட்சிகளுக்கு 8, அதுவும் வந்து மோசமான தோல்வி. 2024 காங்கிரஸுக்கு 99, அது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் பாண்டிச்சேரி சேர்த்து 10, கூட்டணிகளுக்கு வந்து 47. இது வந்து ஒரு முன்னேற்றம். அப்போ இந்த முன்னேற்றம் எப்படி சாத்தியமானது அப்படின்னு சொன்னால், ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரையாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் வந்து வேலை செஞ்சதாக இருக்கட்டும், குறிப்பாக வந்து யூபி, மகாராஷ்டிரா, பெங்கால், இங்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுடைய வேலை கூட்டணியோடு சேர்ந்து செஞ்சதுனால இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் அரைவ் பண்ணீங்க. அப்போ இந்தியா கூட்டணியை வந்து வலுவாக வைத்திருப்பதன் மூலமாகத்தான் பிஜேபிக்கு எதிர்காலம். இப்போ காங்கிரஸினுடைய ரியாலிட்டி வந்து என்னென்னா, ஹிந்தி பெல்ட்டில் வந்து இந்த எதிர்கட்சிகள் இல்லை, காங்கிரஸ் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிராக இருக்குது. அது குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா, உத்தரகண்டு, ஹிமாச்சல் பிரதேஷ், இங்கே எல்லாமே வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ காங்கிரஸ் இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை. ஆனால் மற்ற மாநிலங்களில் வந்து எதிர்கட்சிகள், மாநில கட்சிகள் வந்து வளர்ந்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் அங்கீகரிக்கணும். இப்போ ராகுல் காந்தி இந்த தொடர் தோல்வி இருக்கு இல்லையா, இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நடந்த ஹரியானா, மகாராஷ்டிராலெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. மகாராஷ்டிராவில் கூட்டணின்னு வச்சுக்கோங்க, சிவசேனா, சரத்பவார், காங்கிரஸ். அப்போ இதெல்லாம் சேர்ந்து உளவியல் ரீதியாக அவருக்கு என்ன ஒரு பாதிப்பை கொண்டு வந்திருக்கோம். தொடர்ந்து தோல்வியிலே சந்திச்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட் சங்கிகளாக இருக்கிறாங்க. ஏன் சாஃப்ட் சங்கிகளாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நான் வந்து டேட்டா வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது பிஜேபி மோடி பவருக்கு வந்த பிறகு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான காங்கிரஸ் தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு மாறி போயிருக்கிறாங்க. நீங்கள் ராகுல் காந்தியினுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்ப்பு சித்தாந்தம், ஃபாசிசம் வரக்கூடாது, இந்த நாட்டினுடைய ஜனநாயக நிறுவனங்கள் வந்து அழிக்கப்படுகின்றன, அந்த வேல்யூ சிஸ்டம்லாம் வந்து போயிட்டுருக்கு, இப்படின்னு பேசக்கூடிய கொள்கை சிந்தனை அந்த தலைவர்கள்ட்ட வந்து இல்லை. பிஜேபி தொடர்ந்து பவரில் இருக்குது. அது வந்து
ப்ரூட்டலாக அவன்கிட்ட வந்து எல்லா வசதிகளும் இருக்குது, பணம் இருக்குது, ஒன்றிய அரசின் நிறுவனங்கள் இருக்குது. அப்போ வந்து சித்தாந்தமாக அதிகாரமாக எது நமக்கு தேவைன்னா வட இந்திய தலைவர்கள் வந்து அதிகாரம் தான் நமக்கு வேணும்னு சொல்லி போய் சேர்றாங்க. அப்போ நீங்கள் சித்தாந்த ரீதியாக உங்களுடைய தொண்டர்கள் வேணால் இருக்கலாமே தவிர தலைவர்கள் வந்து அப்படி இல்லை. 2020 வந்து ஜோதிராதித்யா சிந்தியா மத்திய பிரதேசம், அப்போ காங்கிரஸ் வந்து அங்கே ஆளுங்கட்சி, 22 எம்எல்ஏக்களோட பிஜேபிக்கு மாறினார். அப்போ கமல்நாத் கவர்மெண்ட் வந்து கவிழ்ந்தது. இது ஒன்று. அப்புறம் அஸ்ஸாமில் இப்போ இருக்கக்கூடிய ஹிமந்த் பிஸ்வா சர்மா, அவர் வந்து அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர். அவர் பிஜேபியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து 2015 பிஜேபிக்கு மாறுறாரு. அப்புறம் சுனில் ஜாகர், இவர் வந்து பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர். நான் சொல்கிறது எல்லாமே மாநில தலைவர்கள். இன்ஃபேக்ட் இவங்க மேலே பேசும்போது பல்வேறு இதில் பலர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகளையும் வச்சுருந்துருக்குறாங்க. அது தனி. ஊழல் வழக்கு, இடி ரெய்டு, அந்த மிரட்டல் வந்து தனி. இவர் 2021 மாறுறாரு. ஆர்பிஎன் சிங், இவர் 2022 உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு மாறுறாரு. அப்போ டிவி டிபேட்டில் பிரபலமான வந்து கௌரவ் வல்லவ், அங்கே வந்து ஒரு பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்த்து பேசக்கூடிய இவர் 2024 காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்து பாஜகவுக்கு மாறிட்டார். அடுத்து கேரளாவில் ஏகே ஆண்டனியோடைய மகன் அனில் ஆண்டனி, அவர் 2023 காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு மாறி இருக்கிறாரு. ஹிமாச்சல் பிரதேசத்தில் 6 முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு மாறினாங்க. இது வந்து அங்கே இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டை வந்து பாதிச்சிருக்கு. ராஜஸ்தானில் வந்து 25 காங்கிரஸ் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்க எல்லாமே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் 2020 முதல் 27 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அந்த இயக்கத்தினுடைய அறிக்கையின்படி 2016 2020 வரைக்கும் கட்சி மாறின எம்எல்ஏக்கள் வந்து 485 பேர் பிஜேபியில் சேர்ந்துருக்காங்க. அதில் 42% காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க, கிட்டத்தட்ட பாதி. ஆமாம், கிட்டத்தட்ட பாதி. அதே போல் வந்து மொத்தமாக எம்பி எம்எல்ஏக்களை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 35% காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போயிருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து வட இந்தியாவில் வந்து உங்கள் கட்சி தலைவர்களுக்கே ஒரு மதச்சார்பின்மை, சமூக நீதி, இந்த சித்தாந்தம் வந்து உங்களுக்கு இல்லை. அவங்க வெளிப்படையாக பவரை நோக்கி வந்து பிஜேபிக்கு, ஒரு வலதுசாரி, ஒரு பாசிச கட்சிக்கு போகிறாங்க. அப்போ ராகுல் காந்தியினுடைய மைண்ட் செட் என்னாங்கன்னா, நம்ம மட்டும் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் பாராளுமன்றத்தில் பேசுகிறோம், ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசுகிறோம், அதானியை எதிர்த்து பேசுகிறோம், 2 ஏக்கள் தான் இந்தியாவை ஆள்றாங்கன்னு சொல்கிறோம், பாரத மாதாவை மோடி வித்துட்டாருன்னு சொல்கிறோம், அமெரிக்க வர்த்தக உடன்படிக்கை முறிச்சு பேசுகிறோம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசுகிறோம். ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அவங்களுடைய மனநிலை வந்து என்ன? அப்போ இது வந்து ஒரு விரக்தின்னு சொல்கிறதா, நம்ம வந்து பந்தயத்திலே இல்லாத ஒரு குதிரையாக ஓடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு நிலையை வந்து ராகுல் காந்திக்கு கண்டிப்பாக. சார், எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ பாஜக தரப்பு எடுத்துக்கோங்களேன், தேசிய தலைமையோ இல்லைன்னா வந்து எதை அவங்க டார்கெட் பண்ணி இந்த இஷ்யூவை பேசணும்னு நினைக்கிறாங்களோ நூல் பிடிச்ச மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ அவங்களோட தேசிய தலைமையாக இருக்கட்டும், இல்லை மாநிலத்தில் தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்ச தலைவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த இஷ்யூ தான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ ராகுல் காந்தியினுடைய கையில் பல்வேறு விஷயங்கள் அந்த மாதிரி கிடைக்குது அவர் எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு. அவர் பேசுகிறார், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அதை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து பிஜேபி மாதிரி யூனிஃபார்மாக அதை பேசுகிறதோ இல்லை அதை மட்டுமே வந்து ஒரு பேசு பொருளாக மாற்றுற முயற்சியில் ஈடுபடலையோ? ஆமாம், கண்டிப்பாக. அவங்க ஏன் அப்படி வந்து ஈடுபடலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த காலத்திலருந்தே அங்கே வந்து ஒரு இந்துத்துவா பிரிவினர் வந்து இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ ராஜீவ் காந்தி வந்து பாபர் மசூதியை திறந்து விட்டு ராமலீலா வழிபாடை திறந்து விட்டதாக இருக்கட்டும், இப்படி வந்து அப்போ அதனால தான் அது நரசிம்மராவ் காலத்தில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து காங்கிரஸே ஒரு இந்துத்துவா கட்சியாக இருந்தது. அதனால் பிஜேபியினுடைய வருகை வந்து தேவையில்லை. அதன் பிறகு தான் வந்து பிஜேபி வருகிறது. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய 3வது தலைவர் தேவரஸ் அவர் இறந்துட்டார். அவர் எமர்ஜென்சி பீரியடில் சிறையில் வைக்கும்போது இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் துர்க்கையை போன்றவர், காளியை போன்ற ஒரு வீரமான பெண்ணு, வங்கதேசத்தை வந்து விடுதலை வாங்கி கொடுத்து இந்தியாவின் மதிப்பை உலக அரங்கில் உயர்த்தினவர், உங்களுக்கு எதிராலாம் நாங்கள் ஆர்எஸ்எஸ் செயல்படுவோமா, அப்படி எங்களையெல்லாம் விட்டுருங்கன்னு மன்னிப்பு கடிதத்துக்கு மேலே கடிதம் எழுதினார். அப்போ இந்திரா காந்தி அவங்க அப்படி தான் வந்து பார்த்தாங்க. அப்போ காங்கிரஸுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கும் காங்கிரஸில் வந்து குறிப்பாக வட இந்தியா, தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு ஐடியாலஜிக்கலாக இருக்கிறாங்க. அது கேரளாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திராவிலலாம்
அந்த பிஜேபி இந்துத்துவா எதிர்ப்புக்கு எதிரான ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்ற முறையில் காங்கிரஸ் இங்கேருந்து அப்படி மாறுறதை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஒரு டிக்ளீன் மோடில் வந்து இருக்குது. அப்போ இதை தூக்கி நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? வட இந்தியாவில் வந்து பழைய பெருச்சாளிகளை நீக்கிவிட்டு ஒரு யங் பிளட்டை கொண்டு வந்து அவங்கள வந்து ஐடியாலஜிக்கலாக அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி டீச் பண்ணி அப்படி ஒரு புது வார்ப்பை வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரான ஒரு மாற்றாக வர முடியும். இன்றைக்கி மணிசங்கர் ஐயர் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர், இப்போ அவர் ஆக்டிவாக இல்லை, வயசாயிருச்சு. அவர் பல அமைச்சர்களாக பல அமைச்சு பதவிகள் இருந்திருக்காரு, வெளியுறவுத்துறையில் பணியாற்றி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? திமுகவோட சேருவது தான் வந்து காங்கிரஸுக்கு நல்லது, ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைவராக வந்து பண்ணணும். ஏன் சொன்னால் தமிழ்நாடு மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆன்டி இந்துத்துவா, ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி மூடில் ஒரு 3 தேர்தல்களாக வாக்களிச்சுட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டை நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. கேரளாவையும் தமிழ்நாட்டையும் அப்படி சொல்ல முடியும். அப்போ ப. சிதம்பரம் அதை தான் வந்து பேசுகிறாரு. அப்போ ராகுல் காந்தி வட இந்தியாவில் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், தென்னிந்தியாவிலே நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து கூட்ட முடியுமா? இப்போ அவர் கரூர் சம்பவத்தை ஒட்டி தாவேகா விஜய்க்கு அவருக்கு ஃபோன் பண்ணதாக இருக்கட்டும், அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து திமுகவில் கேட்கணும்ல. விஜய் என்ன அரசியல் பேசுகிறாரு, கொள்கை எதிரி வந்து பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு. அப்போ அரசியல் எதிரி திமுகன்னு அறிவிச்சவர்கிட்ட நீ கூட்டணியில் இருக்கிறவங்க பேசலாமா? இல்லை, ஒரு ஒரு ஆறுதலாக, ஒரு அனுதாபத்துக்காக. அனுதாபம் வந்து யாருக்கு தெரிவிக்கணும்? மக்களுக்கு தெரிவிக்கணும். அந்த அந்த சம்பவத்திற்கு காரணமானவங்களுக்கே அனுதாபம் வந்து யார் தெரிவிக்கிறான்னா விஜய் ரசிகர்கள். அண்ணா நீங்கள் தைரியமாக இருக்குண்ணா, ஒன்றும் ஆகாதண்ணா, இல்லையா? ஆக்சுவலாக கண்டிக்கணும். அன்னைக்கு எடப்பாடியோ பிஜேபியோ அல்லது ராகுல் காந்தியோ எல்லாரும் வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. அந்த திமிரில் தான் இன்றைக்கி வந்து கரூர் சம்பவத்துலாம் என் மேலே ஏன் பழிய போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. அந்த புதிய தலைமுறையில் வந்து திலகவதி பேட்டிக்கு அருண்ராஜ் கொடுத்துருந்தார் இல்லையா, அவங்க கேட்குறாங்க, நீங்கள் போலீஸு பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்கட்டும், ஒரு தார்மீக பொறுப்பேற்று கொண்டு விஜய் வந்து ஒரு மன்னிப்புன்னு கேட்கலையே ஏன் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட வந்து பதில் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னென்னா, தமிழ்நாட்டுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து நீங்கள் புரிஞ்சுருக்கணும்ல. இப்போ காங்கிரஸ் வந்து இங்கே அதிகாரத்தில் இல்லை, ஆளுங்கட்சியாக இல்லைன்றதெல்லாம் வந்து உண்மைதான். இன்றைக்கி இப்போ திமுக இந்த தேர்தலில் வைத்திருக்கின்ற முழக்கம் வந்து ஒரு அரசியல் முழக்கம். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற போர். டெல்லி வந்து என்டிஏ தலைமையில் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்குது, நிதி தர மறுக்குது. அது ஒரு அரசியல் முழக்கமாக இருக்கிறது இல்லையா? இப்போ காங்கிரஸினுடைய முழக்கம் வந்து என்ன? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது அரசியல் முழக்கமா? இது மக்களுக்கு ஏதாவது பயனளிக்குதா? இன்டர்னலாக இருக்குது, அது காங்கிரஸ்கானதாக இருக்குது. ஆமாம், எனக்கு பதவி வேணும், எனக்கு வந்து அந்த சைரன் வச்ச காரில் போகணுன்னு தான் இருக்கே தவிர, நீ மக்கள் பிரச்சனையை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறியா? ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கிறியா? ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறியா? இப்போ கிறிஸ்தோடங்கர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் 12% 18% வரைக்கும் வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 2014 தேர்தலில் இவங்க வந்து தனித்து போட்டிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் வாங்கின சதவீதம் வந்து 4 சில்லரை தான் வந்து வாங்கினாங்க. இப்போ கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியை தவிர்த்து விட்டு பார்த்தா காங்கிரஸுக்கு வந்து பெரிய ஓட் பேங்க் வந்து இல்லை. தேர்தல்னால் இப்போ மாணிக்கம் தாகூருக்கோ ஜோதிமணிக்கோ வேலை பார்த்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக தொண்டர்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த கட்டமைப்பையும் உருவாக்கலை. அவர் இன்னொன்று சொல்கிறார், 60,000 பூத் ஏஜென்ட்டுகள் எங்களுக்கு இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் தமிழகத்தையே நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஒரு மாநாடு போட்டிருக்கீங்களா 6 மாதத்துக்கு ஒருக்க? இப்போ திமுக எவ்வளோ மாநாடு போட்டுச்சு? பாகமுகர் மாநாடு, மகளிர் மாநாடு, அப்புறம் மண்டல ரீதியான மாநாடு, எவ்வளோ மாநாடு போட்டு 1.5 லட்சம் 2 லட்சம் பேருன்னு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி ஒரு தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுறாங்க. எடப்பாடி வந்து தொகுதியாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. மோடி, அமித்ஷா தேர்தலுக்காக எத்தனை தடவை வந்துட்டு போயிட்டாங்க. ராகுல் காந்தி வரைக்கும் எத்தனை முறை வந்திருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து மக்கள் நலனை மறந்துவிட்டு, இந்தியா கூட்டணியின் நலனை மறந்துவிட்டு, இப்படி வந்து அதில் 2 சில பேர் வந்து பேசுகிறாங்க. இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த முடிவை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க வந்து திமுகவோட கூட்டணி போகிறதுன்ற உறுதியாக வந்து இருக்கிறாங்க. ஒரு பார்கெயின் பண்ணுறதுக்கான ஒரு முகாந்திரமாக அவர்கள் இதை பயன்படுத்துகிறார்களே தவிர, இப்போ கிறிஸ்தோடங்கர்லாம் இப்படி பேசுகிறதுக்கு என்ன காரணம்? தலைமையின் அனுமதி இல்லாமல் வந்து பேச மாட்டார். ஆனால் தலைமையை அனுமதி கொடுத்துருந்தா அத்தனை எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பேசியிருக்கணுமே. ஏன் பேசலைன்னா அவங்களுடைய இந்த மண்ணோட யதார்த்தம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது.
இல்லையா? ரெண்டாவது இப்போ பேசுகிற எம்பிக்கள் 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எம்பி வந்து மாணிக்கம் தாகூர் 2 வாட்டி எம்பி ஆகிட்டார். அடுத்த வாட்டிலாம் அவர் சீட்டு கிடைக்கிறது சிரமம். இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. 2 எம்பியை முடிச்சிட்டிங்க, முடிஞ்ச பிறகு பென்ஷன் வரப்போகுது, நீங்கள் செட்டில் ஆகிடலாம். இப்போ மாணிக்கம் தாகூரை விருதுநகரை தாண்டி யாருக்கா தெரியுமா? விஜய பிரபாகர் ஏற்கனவே வாக்கு வாங்கினார். குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி அடைஞ்சார் இல்லையா? இப்போ அதே விஜய் பிரபாகர் வந்து விருதுநகரில் போட்டியிடக்கூடிய சூழல் வந்திருக்குது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி செல்வ பெருந்தை மற்றவங்கெல்லாம் அதில் வந்து போராட்டம் நடத்துன்னு சொன்னபோது இவர் வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவாக அதுக்கு எதிராக தான் இருந்திருக்கிறார். அதை பற்றி எதுவும் வாய் திறக்கலை. ஒரு இந்து இதை வந்து ஏற்றுருவோமோ இப்படி ஒரு அச்சத்தில் தான் அவர் வந்து இருக்கிறார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ராகுல் காந்தி வந்து இந்த தொடர் தோல்விகள்னால நம்ம மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம மட்டும் தொடர்ந்து இந்துத்துவா எடுத்து பேசுகிறோம், நம்ம கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்துட்டாரா, இல்லை வந்து நம்ம வட இந்தியாவில் வந்து இழந்துட்டோம், தென்னிந்தியாவில் தான் நம்ம அதிகாரத்தை வந்து கொஞ்சம் கூட்டி பார்ப்போம், அப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா கூட இந்தியா கூட்டணியின் நலன் இந்துத்துவா பிஜேபிக்கு எதிரான ஒரு அலையன்ஸ் அப்படின்ற முறையெல்லாம் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஒரு அரசியல் முழக்கம் அல்ல, மக்கள் நலனுக்கானது வந்து அல்ல. இப்போ ஸ்டாலின் வெளிப்படையாக அந்த இந்தியா டுடே அந்த மீட்டிங்கில் வந்து அறிவிச்சிட்டார், தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்றது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அப்போ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விரிசல் வருவதற்கு என்ன காரணம்? சரி, ஒரு கால் ஒரு கற்பனையாக வைத்துக்கொள்வோம். மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க விருப்பப்படியே வந்து காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான காங்கிரஸ் தலைவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, அவங்க போகிறதா கற்பனையாக கூட வச்சுக்குவோம். போய் என்ன ஆக போகுது? சிறுபான்மை மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க. ஏன் நம்பிக்கை இழப்பாங்கன்னா, பிஜேபி ஆஃப்டர் கரூர் எபிசோடுக்கு பிறகு அவர் பிஜேபியை பகிரங்கமாக பேர் சொல்லி எதிர்த்து கூட பேசுகிறதில்லை இல்லையா? ஒரு கூட்டத்தில் கூட அவர் பேசலை. அதனால் வந்து அங்கே தாவேகாவுக்கு இவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கன்னியாகுமரியில் வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி, அப்புறம் என்டிஏ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி போட்டியிட்டால் சிறுபான்மை வாக்குகள் இப்போ எல்லாம் பிரிந்து பிஜேபி வெற்றி பெறுவதற்கு தான் அது வழிவகுக்கும். இப்போ 2014 தான் நடந்தது. காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு, திமுக தனியாக நின்றுச்சு, ஏடிஎம்கே தனியாக நின்றுச்சு. அப்போ வந்து பிஜேபி வந்து அங்கே வெற்றி பெற்றது. அங்கேயும் தருமபுரியிலையும் பாமகவும் வெற்றி பெற்றது. இப்படி அதனால் வந்து விஜய் கூட சேர்ந்ததுனால இவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வந்துருமா? இல்லை விஜய் வந்து இவங்களுக்கு தொண்டர் பணம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு 70 சீட்டு வச்சுங்க, 10 அமைச்சர், துணை அமைச்சர்னு அப்படி கொடுத்துருவாரா? அப்போ அவரும் சர்வே எடுத்து பார்ப்பாரு, இவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, எத்தனை பூத் ஏஜென்ட் இருக்காங்க. அவருக்கே அதெல்லாம் கிடையாது. அவரே ஒரு சென்ட்ரலைஸ்டு பிரச்சாரத்தை பண்ணி மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறாரே தவிர கீழ்மட்ட நிர்வாகிகள் அளவில் அவங்களுக்கும் ஒரு வலைப்பின்னல் வந்து இல்லை. அப்போ எல்லா வகையிலையும் யோசித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தற்கொலை பாதை தான். ஆனால் இந்த தற்கொலை பாதைக்கு வந்து சோனியா காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேவோ தயாராக இல்லை. அவங்க வந்து ஒரு நீண்டகால நோக்கம் 2029 பாராளுமன்ற தேர்தல் இதை மனதில் வைத்து கொண்டு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ராகுல் காந்தி வந்து அந்த தொடர் தோல்விகள், சரிவுகள் காரணமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்திருக்கலாம். சரி, பேசி பாருங்கள், நமக்கு எதாவது கிடைக்குமா பார்ப்போம் அப்படி வந்து சொல்லியிருக்கலாம். அது சோனியா காந்திகிட்ட மல்லிகார்ஜுன் கார்கேட்டையும் பேசியிருக்கலாம். ஆனால் இப்போ வேணுகோபால் வந்து ஸ்டாலினை பார்த்ததா இருக்கட்டும், கனிமொழி வந்து ராகுல் காந்தியை பார்த்ததா இருக்கட்டும், அப்படி வந்து பல சந்திப்புகளில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிலர் சொல்வது போல் 42 எம்எல்ஏ சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து திமுக இல்லை. ஏன்னா புது பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. கமலஹாசன் கட்சி வந்திருக்காங்க, தேமுதிக வந்திருக்காங்க, இன்னும் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த வாட்டி ஒரு கடுமையான மும்முனை போட்டி, சீமானை கழித்து விட்டு பார்த்தால் மும்முனை போட்டி இருக்கிறதுன்றதுனால நீங்கள் வந்து ஒரு 1000-2000 ஓட்டு கூட ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ வந்து திமுகவே தன்னுடைய சீட்டை இழந்து புதிய கட்சிகளுக்கு கொடுக்கும்போது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்று அந்த சீட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா குறைவாக கொடுப்பாங்க. இந்த ராஜ்யசபா எம்பி வந்து அது கொடுக்கறது ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு மேயர் பதவிகள் கூடுதல் தரோம், இதுக்கெல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தொண்டர்களை வைத்து கொண்டு வளரக்கூடிய ஒரு கட்சியாக வந்து உருவாவதற்கு முயற்சி பண்ணணுமே தவிர, சத்தியமூர்த்தி பவனில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து பேசிட்டு நேராக நாங்கள் கோட்டையில் போய் உட்காருவோம் அப்படி பேசுனீங்கன்னா அதற்கான ஒரு தகுதியோ பலமோ உங்கள்கிட்ட வந்து இல்லை. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுப்பியிருக்கிற முழக்கம் வந்து ஒரு அரசியல் மக்களுக்கான முழக்கம் இல்லை, உங்களுடைய சுயநலன் சார்ந்து தான் இருக்குது. இதுவே மக்கள் மத்தியில் வந்து எடுபடாது.
அப்புறம் திமுக தொண்டர்கள் எப்படி வேலை பார்ப்பாங்க? அதனால் என்னுடைய கருத்து, காங்கிரஸ் வந்து இதை வந்து புரிந்து கொண்டு அதனுடைய ஹை கமாண்ட் வந்து பெரும்பாலானவர்கள் திமுக கூட்டணிக்கு தான் வந்து போவாங்க. இந்த ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பார்வை என்ன அப்படின்னா, இப்போ இங்கே திராவிட கட்சிகள் ஜெயிக்குதுன்னா, திராவிட இயக்கங்கள் வந்து பேசுகிறாங்க. இவங்களால பேச முடியாத விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. இப்போ தமிழ் தேசிய கட்சிகள் இருக்குன்னா, தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து போய் நேரில் போய் பேசுகிறாங்க. பிஜேபி எடுத்துக்கிட்டோன்னா ஆர்எஸ்எஸ் இருக்குது. அவங்க வந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்க. இப்படி கட்சிக்கு பின்னாடி இயக்க அரசியல் வந்து எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்தியாவில். அப்படி காங்கிரஸுக்கு ஒரு இயக்க பின்னணி இல்லாதது வந்து ஒரு பின்னடைவாக இருக்கோ? இல்லை அவங்களுமே ஃபம்பிள் ஆகுறாங்க, மக்கள் மத்தியிலையும் போய் ஒரு ரீச் இல்லாத காரணமாக இருக்கா? நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி. காந்தி, நேரு அந்த காலத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இங்கே எதிர்க்கட்சிகளே இல்லை. அன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். சிபிஐ, இப்போ அப்புறம் பின்னாடி 60களில் சிபிஎம், மற்ற மாநில கட்சிகள்லாம் தோன்றலை. அதனால் ஒரு ஆண்ட கட்சி, நம்ம தான் இந்தியாவினுடைய பிரதிநிதி அப்படின்ற முறையில் அவங்க ஒரு பழைய கட்சி. பழைய கட்சி ஆயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தேங்கி போயிடுவீங்க. 60களில் தான் திமுக வருது, சிபிஎம் கேரளாவில் ஆட்சிக்கு வருது. அப்புறம் 80கள் 90களில் வந்து முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் இவங்கள்லாம் வந்து வராங்க. மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா வருகிறது. இப்படி ஆங்காங்கே மாநில சுயாட்சி சமூக நீதி கட்சிகள் வந்து தோன்றுறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பழைய கட்சி, பழைய கொள்கை, இன்றைக்கி பிஜேபி பேசுகின்ற இந்தி திணிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அன்றைக்கி காங்கிரஸ் வந்து பேசியிருக்கு. எத்தனை மாநில ஆட்சிகளை வந்து கலைச்சிருக்காங்க. இப்போ 89ல் திமுக கவர்மெண்ட் வந்து, ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் தான் நிறைய ஆர்டிகிள் 356 வச்சு ஆட்சி கலைப்பு என்பது வந்து நடந்தது. இப்போ ராமராவ் கட்சி ஆரம்பிக்கும் போது வைத்த முழக்கம் என்னென்னா, காங்கிரஸ் வந்து சொல்கிறவ தான் இங்கே வந்து தலையாட்டி பொம்மைகள் தான் இங்கே தலைவராக முடியும், இது வந்து தெலுங்கர்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதை இழப்பு, இந்த முழக்கத்தை முன்வைத்து தான் அவர் வந்து ஆந்திராவில் ஜெயித்தார். ஒரு ரீஜனல் பவராக தான் வந்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து மாநிலத்தில் ஒரு தலைவர் தோன்றிடக்கூடாது, எதாக இருந்தாலும் ஹை கமாண்டு. இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு நீங்கள் சுயேட்சையாக முடிவெடுங்க அப்படின்ற ஒரு உரிமையை அவங்களும் கொடுக்கறதில்ல, பிஜேபியும் கொடுக்கறதில்ல. பிஜேபிலையும் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஹை கமாண்டு சொன்னாதான். அப்போ எதுக்குயா நீங்கள் வந்து கட்சி வச்சுருக்கிற? மாநில தலைமையை வந்து சொல்லி அதுக்கு அது ஓகே சொல்கிறத தான் கரெக்டாக இருக்க முடியும். தேசிய கட்சி ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்குது. அப்போ உள்ளூர் அளவில் தலைவர்கள் உருவாக மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியை நம்பி மட்டும் இருக்குது. பிரதானமாக ராகுல் காந்தியை நம்பி இருக்குது. ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு, கேரளாலெல்லாம் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, கர்நாடகாலெல்லாம் இவர் வந்து மோடிக்கு மாற்று அப்படின்றதுனால மக்கள் வந்து கருதுகிறாங்க. அப்போ மோடி பிஜேபியை எதிர்ப்பதற்கு நம்ம எந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படி யோசிக்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர, தன்னுடைய சுயநலம் வந்து யோசிக்கிறது சரியாக இருக்காது. ரெண்டாவது, தன்னுடைய பலவீனத்தை வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் போரில் வந்து வெற்றி பெற முடியும். இல்லைன்னா தோல்வி தான் வரும். ஓகே சார், மிச்சம் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சாலும் இல்லை அமையாவிட்டாலும் தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி.